إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றி உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் முஹர்ரம் மாதம் துவங்கி முஹர்ரம் மாதத்தின் 1/3 கடந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் 1447 ஹிஜ்ரி ஆண்டை எட்டி இருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதத்தில் நம்முடைய இஸ்லாமிய நாட்காட்டி கணக்கெடுப்பு என்பது இருக்கின்றது. கவலையான செய்தி, முஸ்லிம்களுக்கு பிறையை பற்றிய பொதுவான அந்த நாலேஜோ அல்லது பிறையை கொண்டு கணக்கிட வேண்டும் என்பதை பற்றிய சிந்தனையோ அல்லது பிறையை கொண்டுதான் நாம் ஒவ்வொரு நாளும் நகர்த்த வேண்டும் என்ற எண்ணிக்கையின் அளவீட்டோ முஸ்லிம் சமூகம் இல்லாமல் இருப்பதென்பது மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமான விஷயமாகும். அதே போன்று இரண்டாவது கவலை, இந்த பிறை சம்பந்தமான விஷயத்தில் ஹிஜ்ரியினுடைய இந்த கணக்கீட்டை ஏன் சஹாபாக்கள் இப்படி தேர்வு செய்தார்கள்? எத்தனையோ வரலாற்று சம்பவங்கள், நிகழ்வுகள் இருக்க எதற்காக இந்த ஹிஜ்ரி கணக்கீட்டை, ஹிஜ்ரத்தை கொண்டு வந்து சஹாபாக்கள் இதை வைத்துத்தான் வருடங்களை கணக்கிட வேண்டும் என்று ஏன் சஹாபாக்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை பற்றிய புரிதலும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பிறையை மறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால், பிறைக்கு நேர் மாற்றமாக இருக்கக்கூடிய கிறித்துவ காலண்டரை, கிறித்துவ கலாச்சாரத்தை உள்வாங்கியவர்களாக, அதனுடைய மதிப்பீட்டை, கணக்கீட்டை மிக தெளிவாக புரிந்தவர்களாக, அதையே எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதற்கு பின்னால் பறந்து விரிந்தது. ரோமும் பாரசீகமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதங்கள் எழுதிய காலம். மன்னர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இனி பகைத்து கொள்ள முடியாது, அது ஏதோ ஒரு சிறிய படையோ பட்டாளமோ அல்ல,
அது ஒரு குழு அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்தி என்பதை உணர்ந்து மன்னர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டிருந்த காலம் நபி அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கை. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததற்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 வருடங்கள் ஆட்சி காலத்தில் ஹிலாஃபத்தில் இன்னும் கொஞ்சம் இஸ்லாம் பறந்து விரிந்தது. அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் இஸ்லாம் ஆப்பிரிக்கா கண்டம் வரைக்கும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையின் தளபதியாக தலைமையில் இன்னும் அளவுக்கு அதிகமாக இஸ்லாம் சென்றது. இப்படி இஸ்லாம் பறந்து விரிந்து வளர 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 மன்னர்களிடமிருந்து கடிதங்கள் இஸ்லாமிய ஹலீஃபாக்களுக்கு வந்த மேனி இருந்தது. இப்போது கடிதங்களுக்கு ஒவ்வொரு கடிதங்களாக எடுத்து பதில் சொல்ல வேண்டும். இப்படி ஆட்சியாளர்கள், அதாவது ஹலீஃபாவாக இருந்தவர்கள், ஒட்டுமொத்த வேலைகளுக்கு நடுவே வேலை பலுவுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய வெளிநாடுகளுடைய கடிதங்களை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கால தாமதங்கள் ஏற்பட்டது. சில நாட்கள், சில மாதங்கள் கழிந்ததற்கு பின்னால் அந்த கடிதங்களுக்கு பதில் கடிதங்கள் போட வேண்டிய நிர்பந்தம் நிலை ஏற்பட்டது. ஏன்னா இஸ்லாம் வளர துவங்கிவிட்டது. பிஸி ஷெட்யூல், பயங்கரமான வளர்ச்சி. இப்போது அந்த கடிதங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கடிதங்கள் எங்கிருந்து வந்தது என்பது தெரிவதற்கு முன்னால் இது எப்போது வந்த கடிதம் என்பதை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது. இந்த கடிதங்கள் எப்போ வந்துச்சு, எத்தனை நாட்கள் ஆனது என்பதை பற்றிய குறிப்புகள் அதில் குறிப்பிடாமல் இருந்தது. ஏனென்றால் தேதி கணக்கு அப்போது இல்லை. வருடத்தை கணக்கிடுவார்கள். அந்த வருடத்தில் மிகப்பெரிய நிகழ்வுகள் ஏதேனும் இல்லாமல் இருந்திருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு மட்டும் தெரியும், பரவலாக உலகத்திற்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று குறிப்பிட்டார்கள். கஅபாவை அழிப்பதற்காக வந்த ஆபிரகாம் மன்னனை அல்லாஹு தஆலா அபாபில் பறவைகளை கொண்டு அழித்தது மிகப்பெரிய ஒரு வரலாறு. அதனால் அது யானை ஆண்டு என்று வரலாற்றில் பெயர் பெற்றது. இது எல்லோருக்கும் தெரியும். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூ தாலிப் அவர்களும் இறந்த அந்த ஆண்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக கவலையானதினால் ஆமுல் ஹுஸ்ன், கவலையாண்டு என்று குறிப்பிட்டார்கள். இப்படி பரவலாக வெகுவாக தெரிந்த விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருந்ததே தவிர தெரியாத பல விஷயங்கள் ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் தெரியாமல் இருந்ததை கொண்டு அடையாளமிட்டால் அதை அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது மிகவும் கஷ்டமானதாக இருந்தது. இந்த நிலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவசரமாக ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் அழைத்து இதை பற்றி பேசினார்கள். நமக்கென்று ஒரு நாட்காட்டி இருக்க வேண்டும், நமக்கென்று ஒரு கணக்கெடுக்கக்கூடிய நாள் குறிப்பு இருக்க வேண்டும் என்று சஹாபாக்களோடு ஆலோசனை செய்யும் போது ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு கருத்தை கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து நாம் கணக்கெடுக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பிலிருந்து நாம் கணக்கெடுக்கலாம். இல்லை இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா நபியாக ஆக்கினானே, நுபுவத் கொடுத்தானே, நபி பட்டம் கிடைக்க பெற்ற ஆண்டிலிருந்து நாம் கணக்கெடுக்கலாம். இல்லை, பத்ர் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய போர், அங்கிருந்து கணக்கெடுக்கலாம். மக்கா வெற்றி, அங்கிருந்து கணக்கெடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு மைய புள்ளியை கொடுக்கும் போது இவையெல்லாம் உண்மையில் மிகப்பெரிய வெற்றிக்குரிய தினங்கள் தான். இதில் மாற்றம் எதுவும் இல்லை. இவற்றில் ஒவ்வொன்றும் இஸ்லாத்தை மிக நுட்பமாக மாற்றிய தாக்கங்கள் இருந்த போதிலும் ஒட்டுமொத்த கருத்தும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தும் இவை எல்லாவற்றையும் தாண்டிய நிகழ்வு இந்த 23 ஆண்டில் ஒன்று இருக்கின்றது. அது ஹிஜ்ரத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து சென்றார்களே, அந்த வருடத்திலிருந்து தான் நாம் கணக்கில் எடுக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக யோகோபித்த கருத்தில் வந்தார்கள். இப்ப கேள்வி என்னவென்றால், ஏன் இந்த நிகழ்வை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும்? சும்மா ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும் இல்ல, இதை வைங்க, அப்படி வைக்கல. ஏதாவது ஒன்றிலிருந்து கணக்கு எடுக்கணுமே, ஒரு மைய புள்ளியை வைக்க வேண்டுமே. அப்படி கண்ணை மூடிக்கிட்டு எதையாவது ஒன்ன வைங்கன்னு சொல்லி எதையாவது ஒன்றை வைப்பதாக இருந்திருந்தால்
அப்படி அவர்களுக்கு வைப்பதற்கு பலதரப்பட்ட நிகழ்வுகள் இருந்தன. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மக்கா வெற்றி என்பது எவ்வளவு பெரிய நிகழ்வு, ஹஜ்ஜத்துல் விதா என்பது எவ்வளவு பெரிய நிகழ்வு, இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஹிஜ்ரத்தை மையப்புள்ளியாக வைத்ததனுடைய நோக்கம், காரணம், இந்த நிகழ்வை சஹாபாக்கள் மிக தெளிவாக புரிந்திருந்தார்கள். வருங்காலத்தினுடைய சமூகம் இந்த நிகழ்வை நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதம் வளர்ப்பிறை தேய்பிறையை காணும் போதெல்லாம் வெறுமனே பிறையை பார்த்து கடப்பதல்ல, வெறுமனே ரமலான் மாதத்தில் பிறைக்காக சண்டை போட்டு செல்வதல்ல, வெறுமனே துல்ஹஜ் மாதத்தில் அரஃபா நோன்பு என்று என்னைக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கடந்து செல்வதற்காக அல்ல. மாற்றமாக பிறையை நீங்கள் காணும் போதெல்லாம், பிறை பற்றி நீங்கள் பேசும் போதெல்லாம், வளர்ப்பிறை தேய்பிறையை பற்றி நீங்கள் வானளவில் பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த ஹிஜ்ரத்தை நினைவில் கூற வேண்டும். ஹிஜ்ரத் உங்களுக்கு நினைவிற்கு வர வேண்டும். ஹிஜ்ரத் உங்களுக்கு நினைவிற்கு வந்தால் அந்த நிகழ்வு, அந்த வரலாறு உங்களுடைய கண்களுக்கு முன்னால் ஓட வேண்டும். இப்படி மையப்படுத்தி மிக தெளிவாக அதை எடுத்து வைத்தார்கள். இஸ்லாம் ஒரு கட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்த ஒரு விஷயம். இஸ்லாம் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்திற்கு, இன்னொரு நிகழ்விற்கு மாறியது. சுருக்கமாக இதை சொல்ல போனால், இஸ்லாம் தனி மனிதராக பின்பற்றி கொண்டிருந்த அந்த நேரத்தில் இருந்து இஸ்லாம் வலுவாக அடுத்த கட்டம், அடுத்தவர்களை இஸ்லாமிய நடைமுறையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு சென்ற நாள் அந்த நாள். இன்னும் சொல்ல போனால் ஆன்மீகத்திலிருந்து அரசியலில் கால் பதித்த நாள் அந்த நாள். இன்னும் சொல்ல போனால் அடிவாங்கி ஒளிந்து மறைந்து இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருந்த நிலையிலிருந்து இனி எங்களை எதிர்த்தால் நாங்களும் திருப்பி அடிப்போம் என்ற நிலைக்கு இஸ்லாத்தை கொண்டு சென்ற நாள் அந்த நாள். இனி நாங்கள் ஆட்சி அமைப்போம், நாங்கள் ஹிலாஃபத்தை கொண்டு வருவோம், குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம். இன்று வரை எங்களுடைய வழக்காடலில் தனித்துவமாக ரகசியமாக பின்பற்றி கொண்டிருந்த தீனை, இந்த மார்க்கத்தை இனி வெளி உலகத்திற்கு நாங்கள் கொண்டு வருவோம். நாங்கள் ராணுவம் அமைப்போம், எங்களுடைய கட்டமைப்பு மிக விரிவானது, நாங்கள் கொண்டு செல்வோம் இந்த தீனை என்று ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு மாற்றப்பட்ட நாள் இந்த நாள். ஹிஜ்ரத்தை, இந்த வருடத்தை தான் கணக்கில் கொள்ள வேண்டும் என்பதை சமயோஜிதமாக சஹாபாக்கள் மிக தெளிவாகவே கணக்கில் இட்டார்கள். இப்போது இந்த ஹிஜ்ரத்தை நீங்கள் நினைத்து பார்த்தால் மிக தெளிவான சில படிப்பினைகளை, பாடங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இதில் முதன்மையானது, சஹாபாக்கள் ஏராளமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இந்த 23 ஆண்டுகளில் மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத தியாகங்களை சஹாபாக்கள் செய்து காட்டி முடித்து விட்டார்கள். பல சஹாபாக்கள் உலகத்தில் இருக்கும் போதே சொர்க்கவாசி சொர்க்கவாசி என்ற பெயரை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள். இவர்கள் சொர்க்கத்தில் பறவைகளாக பறக்கிறார்கள் என்று சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வழியாக சுப செய்தியை பெற்றுவிட்டு சென்று விட்டார்கள். இப்படி சஹாபாக்கள் செய்த தியாகங்களில் அல்லாஹு தஆலா சிலாகித்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியாகம் தான், அவர்களுக்கு பெயரையே அதை வைத்து அல்லாஹ் கொடுத்தான், முஹாஜிரீன் என்ற பெயரை கொடுத்தான். சஹாபாக்களில் முன்னிலைப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் பெயர் கொடுத்து விட்டான். என்ன தியாகம் செய்தார்கள்? இது சாதாரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களாலும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை அன்றைய தினம் இந்த தீனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரை விட்டு, சொந்தம் பந்தங்களை விட்டு, உங்களை எதிர்க்கக்கூடிய மனைவி மக்களை விட்டுவிட்டு, உங்களுடைய ஃபித்னாவாக இருக்கக்கூடிய உறவுகளை விட்டுவிட்டு, எதுவெல்லாம் தீனுக்கு தடையாக இருக்குமோ இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மதீனாவை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க சஹாபாக்கள் அப்படியே செய்தார்கள். ஒவ்வொரு சஹாபாக்கள் ஹிஜ்ரத்திற்கு செல்வதை தனித்தனியாக நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய தியாகங்கள் சுப்ஹானல்லாஹ். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, கணவர் ஒரு பக்கம், மனைவி இன்னொரு பக்கம், பச்சிளம் பாலகன் குழந்தை இன்னொரு பக்கம், செல்லக்கூடிய நேரத்தில் வேறு ஒரு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய பூர்வீகம் மக்கா அல்ல, குறைஷிகள் எதிரிகள் வேறு ஒரு அண்டை நாட்டிலிருந்து இங்கு பிழைப்பதற்காக வந்தாய்,
மிகப்பெரிய செல்வந்தராக மாறினாய். இப்போது இங்கிருந்து உன்னுடைய செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு எதிராகவும் இருந்துவிட்டு நாங்கள் வணங்கக்கூடிய கடவுளை வணங்காமல் முஹம்மது அறிமுகப்படுத்திய மார்க்கத்தை பின்பற்றிவிட்டு மதீனாவிற்கு நீ சென்று விடுவாயா என்று சூழ்ந்து கேட்கக்கூடிய நேரத்தில் சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த சொத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இதோ இங்கு நான் புதைத்து வைத்திருக்கிறேன், இதோ இங்கு நான் வைத்திருக்கிறேன் என்று தான் வைத்திருந்த மறைத்து வைத்திருந்த அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அவர்களிடத்தில் விட்டுவிட்டு மதீனாவிற்கு நிராயுதபாணியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களில் ஒருவர் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களுடைய தியாகங்களையும் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய கட்டங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் தீன் தான் முதன்மை, மீதி எல்லாவற்றும் அதற்கு அடுத்துதான் என்பதை சஹாபாக்கள் தியாகம் செய்து குர்பானி செய்து நிறுவி இருக்கின்றார்கள். இன்று நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த தீன், இன்று நாம் மிக எளிதாக கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த தீனுடைய வளர்ச்சியில் பல சஹாபாக்களுடைய ரத்தங்கள் இருக்கின்றது, பல சஹாபாக்களுடைய தியாகங்கள் இருக்கின்றது, பல சஹாபாக்களுடைய குடும்பங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது, பல சஹாபாக்களுடைய உயிர்கள் புதையப்பட்டிருக்கின்றது. அந்த தீனைத்தான் இன்று மிக எளிமையாக நாம் கடந்து செல்கின்றோம். இதை பொடுபோக்காகவும் கடந்து செல்கின்றோம். இந்த தீனை துச்சமாக கருதுகின்றோம். ஆனால் இந்த தீனை உருவாக்குவதற்காகத்தான் மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு, பெற்றோர்களை விட்டு, சொத்து சுகங்களை விட்டு, தங்களுடைய சொந்த ஊரை விட்டு, செய்து கொண்டிருந்த தொழிலை விட்டு மதீனாவிற்கு சென்று இந்த தீனை வளர்த்தார்கள். இந்த தீன் வளர வேண்டும், பரவ வேண்டும். ஆனால் இன்று மிக சாதாரணமாக ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்துவிட்டு ஃபஜ்ர் இல்லை, லுஹர் இல்லை, அசர் இல்லை, எந்த விதமான இஸ்லாமிய வாடையும் இல்லை. கேட்டால் அது ஒரு சாதாரணம் பொழுதுபோக்காக கடந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இப்படி ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பிறை 1, பிறை 2, பிறை 3 என்று நீங்கள் கணக்கெடுக்கும் போதெல்லாம் ஹிஜ்ரத்துடைய தியாகம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும். எப்படிப்பட்ட நாட்களை நாம் கணக்கில் எடுக்கின்றோம்? எதை வைத்து யாரோ ஒருவருடைய பிறந்த நாளோ இறந்த நாளோ வேறு எதையோ வைத்து கணக்கில் எடுக்கவில்லை. மாற்றமாக இந்த தீன் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்த ஒரு மகத்தான ஒரு மைல்கல்லை வைத்து நாம் கணக்கில் எடுக்கின்றோம் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த தினங்களை, பிறையை கணக்கெடுக்கும் போதெல்லாம் சஹாபாக்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகங்கள் கண்களுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டும். ஆனால் அதை அப்படியே மறந்தவர்களாக அதையும் கடந்து செல்கின்றோம். இதே ஹிஜ்ரத்தில் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை நாம் பார்க்கின்றோம். 13 ஆண்டுகள் ஒரே ஒரு துண்டு வரி, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களை நரகில் இருந்து நான் பாதுகாக்கின்றேன் என்ற ஒரே தத்துவம் தான். இதே விஷயத்தை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப மொழிந்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் குலங்களாக, கபீலாக்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குலங்களை டார்கெட் செய்வார்கள். ஹஜ்ஜுக்காக வந்திருப்பார்கள். அவர்களிடத்தில் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை உங்களுடைய ஊருக்கு அழைத்து செல்கிறீர்களா? இந்த குறைஷி மக்கள் என்னை இந்த கலிமாவை இங்கு சொல்ல விடாமல் தடுக்கிறார்கள். உங்களுடைய ஊரில் வந்து நான் தாவா செய்கின்றேன், அவர்களில் யாராவது என்னை ஏற்றுக்கொள்வார்கள், நீங்கள் அழைத்து செல்வீர்களா என்று ஒரு இறை தூதர் தங்களுடைய ஊரை விட்டு செல்ல வேண்டும் என்று. எதற்காக? தீன் சம்பாதிக்க அல்ல, பிக்னிக் இல்ல, ட்ரிப் இல்ல. லா இலாஹ இல்லல்லாவை இந்த இடத்தில் என்னை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. உங்களுடைய பகுதிகளுக்கு நீங்கள் என்னை அழைத்து செல்லுங்கள், அங்கு வந்து நான் சொல்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒவ்வொரு சமூக மக்களிடத்திலும், ஒவ்வொரு கபீலாக்களிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி, கிட்டத்தட்ட 15 கபீலாக்களிடத்தில் பேசி 16வதாக கொஞ்சம் கூட நிராசை அடையாமல், கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாமல், யாரின் மூலமாவது அல்லாஹு தஆலா இந்த தீனை கொண்டு செல்வார் என்று நிராசை அடையாமல், துவண்டு போகாமல்,
நலிந்து விடாமல், மனம் உடைந்து விடாமல் மீண்டும் 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 லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை 16வது கபீலாவாக சென்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் தான் முதலாக மதீனாவினுடைய 6 தோழர்கள். அவர்கள் சென்றார்கள். அடுத்த வருடம் 12 பேர் அவர்கள் சென்றார்கள். மீண்டும் அடுத்த வருடம் 70 சொச்சம் பேர் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பைஅத் செய்தார்கள். அதில் மிக துடிப்பான இளம் வயதுடைய ஒரு சஹாபி இருந்தார். அவருக்கு பேர் அஸ்அத் பின் ஸராரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்தான் அந்த கபீலாவில் கூறினால், இவரை இங்கு விட்டுவிடக் கூடாது, இனி நாம் அழைத்து செல்ல வேண்டும், இவரை மதீனாவிற்கு கூட்டி செல்ல வேண்டும், நாம் அவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், நாம் அவரை பராமரிக்க வேண்டும் என்று அஸ்அத் பின் ஸராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலாக பேசுகிறார்கள். இந்த இஸ்லாமிய மிகப்பெரிய எழுச்சியில் ஒரு அழகான ஆழமான பங்கு அஸ்அத் பின் ஸராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கின்றது. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் உடன்படிக்கை செய்த அந்த நேரத்தில் அஸ்அத் பின் ஸராரா அதை இன்னும் உறுதிப்படுத்தினார். மக்களே, நீங்கள் எதற்காக பையத்து செய்கிறீர்கள் தெரியுமா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இவரை அழைத்து சென்றால், இவரை கொண்டு சென்றதற்கு பின்னால் உங்களுடைய பல தலைவர்கள் கொல்லப்படலாம், இவருக்காக நீங்கள் பகைக்க நேரிடலாம், உங்களுடைய வாழ்வியல் தள்ளாடலாம். இதெல்லாம் உங்களுக்கு சம்மதமா? ஓகேவா? அந்த மக்களை உறுதிப்படுத்துறாங்க. பின்பு அவர்கள் ஆம், இது எல்லாம் எங்களுக்கு ஓகே, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்போம் என்று ஒட்டுமொத்த தோழர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்ல பாதுகாப்பு கொடுக்க தயாரானார்கள். கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இந்த பிளானிங் நடக்கின்றது ஹிஜ்ரத்தை பற்றி. பின்பு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டிய ஊர் மதீனா. இந்த இடத்தில் நுட்பமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த பயணத்தை, இதைவிட மிகப்பெரிய ஒரு பயணத்தை இடைப்பட்ட காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து விடலாம் என்று எண்ணியதற்கும் ஹிஜ்ரத் செய்வதற்கும் இடையில்தான் மிஅராஜை அல்லாஹ் தஆலா நிகழ்த்துகின்றான். மிகப்பெரிய பயணம். இந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி, நான் உங்களுக்கு இருக்கின்றேன், உங்களுக்கு நெருக்கத்தில் நான் இருக்கின்றேன், நீங்கள் எனக்கு அருகாமையில் இருக்கிறீர்கள், நீங்கள் என்னுடைய கண்ணெதிரே இருக்கின்றீர்கள் என்ற ஆறுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அழகாக மிஅராஜில் கொடுத்து அனுப்பியதற்கு பின்புதான் இந்த ஹிஜ்ரத் பயணம் மிக அழகாக நடக்கின்றது. இந்த இடத்தில் நமக்கு இன்னொரு செய்தி தெளிவாக கிடைக்கின்றது. யாரை நாம் நண்பராக எடுக்க வேண்டும், யாரை நாம் நட்பில் கொள்ள வேண்டும். கண்களில் தெரிந்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக எடுத்துக்கொள்வது இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. யார் குருட்டுத்தனமாக, கண்மூடித்தனமாக நம்முடைய தவறுகளுக்கு வழிவகுக்கிறார்களோ, அல்லது நம்மளுடைய தவறுகளுக்கு உடந்தையாக இருக்கிறார்களோ, நம்மளுடைய தவறுகளை மறைக்கிறார்களோ, இவர்களெல்லாம் நண்பர்கள் அல்ல. மாற்றமாக இவர்களுடைய நிலை நாளை மறுமை நாளையில் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் பேசுகின்றான். கெட்ட நண்பர்களை எடுத்துக்கொண்டவர்கள் நாளை மறுமை நாளையில் வேதனை செய்யப்படும் போது இதற்காக வேதனை செய்யப்படுவார்கள். அப்போது அவர்கள் புலம்புவார்கள். அந்த புலம்பும் போது அல்லாஹ் அந்த படத்தை கண் முன்னால் கொண்டு வருகின்றான். ஒரு மனிதன் கை சேதமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நகங்களை கடிப்பது வழக்கம். ஒரு கை சேதமா வருத்தப்பட்டுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா இப்படியே நகத்தை கடிச்சு துப்பிட்டு இருப்பார். இது யதார்த்தம், வழக்கம். இப்ப அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கின்றான், நரகத்தில் கெட்ட நண்பர்களை, தவறான நண்பர்களை எடுத்து வழிகெட்டு போனவர்கள் நரகத்தில் நகத்தை கடிப்பதற்கு பதிலாக தங்களை அறியாமல் விரல்களை கடித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய விரல்களை அவர்களே கடித்துக் கொள்வார்கள். பின்பு புலம்புவார்கள், நான் ஒரு நல்ல நண்பனை, அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை நான் பின்பற்றி இருக்க வேண்டுமே, கெட்ட நண்பனை நான் நண்பனாக எடுத்துக்கொண்டேனே என்று புலம்புவார்கள். ஆனால் எந்த பயனும் இருக்காது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காட்டுகின்றார்கள். நீங்கள் நண்பராக எடுக்க வேண்டுமானால் உங்களை தொழுகைக்கு அழைப்பவரை நீங்கள் நண்பராக எடுங்கள். ஃபஜ்ரில் அவர் எழுகிறார், நீங்கள் உறங்குகிறீர், கிட்ட வந்து உங்களை தண்ணி தெளிச்சு எழுப்பி உங்களை கையை பிடிச்சி இழுத்து ஃபஜ்ருக்கு கூப்பிட்டு வருவாரே, இவரை நீங்கள் நண்பராக்குங்கள். குர்ஆன் ஓத உங்களுக்கு தெரியவில்லையானால் அவருக்கு தெரிந்தவராக இருந்தால் உங்களுக்கு அமர்ந்து சொல்லிக் கொடுப்பாரே, அவரை நீங்கள் நண்பராக இடுங்கள். எப்படி தொழுவது என்று தெரியாமல் நீங்கள் இருக்க
தொழுவது தெரிந்தவராக அவர் இருந்தால் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரே தொழுகையை, அவரை நீங்கள் நண்பராக இடுங்கள். நல்ல விஷயத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியவராக இருந்தும் அதே நேரத்தில் பாவங்களை விட்டு உங்களை தடுப்பவராக இருப்பாரே, இவரை நீங்கள் நண்பராக தேர்ந்தெடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பயணத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நண்பராக தேர்வு செய்கிறார்கள். இவர்கள் அடுத்த ஹலீஃபாவாக வருகின்றார்கள். இவர்கள் உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒட்டுமொத்த மக்களிலும் சிறந்த மனிதர் என்று பெயர் பெற்ற இஜ்மாயிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள் என்ற நட்பை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று இந்த ஹிஜ்ரத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம், ஆனால் அதை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதை ஹிஜ்ரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி விட்டார்கள். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை புரோகிராமிங் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனோ தானோ என்று அவிழ்த்து விடப்பட்டதல்ல. அவிழ்த்து விடப்பட்ட ஆடு, அவிழ்த்து விடப்பட்ட மாடுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒரு முஃமினுடைய லைஃப் அல்ல. இதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மனிதனுடைய பிறப்பை அல்லாஹு தஆலா புரோகிராமிங் செய்து வைத்திருக்கின்றான். இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு கரு வளர்றதில்லை. இத்தனை நாட்கள் கழித்து இப்படி மாறுது, இத்தனை நாட்கள் கழித்து இப்படி மாறுது, இத்தனை நாட்களுக்கு பின்னால் இந்த நிலைக்கு அது வருது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலைகள் மாறியதற்கு பின்னால் இந்த டைம், இந்த நேரத்தில் அந்த குழந்தை வெளியே வருகின்றது. இந்த 8, 9, 10 மாதங்கள் எப்படி புரோகிராமிங் செய்யப்பட்டிருக்கின்றதோ இப்படித்தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை புரோகிராமிங் செய்யப்பட்டிருக்கின்றது. இதை உணர்வதற்காகத்தான் பிறப்பை அல்லாஹு தஆலா புரோகிராமில் கொண்டுட்டு வந்திருக்கான். சும்மா கச்சாமுச்சான் சொல்லி கொண்டுட்டு வரல. ஒரு முஃமினுடைய காலை பொழுது ஃபஜ்ரில் துவங்குகின்றது. புரோகிராமிங் அந்த நேரம் உறங்குவதற்கல்ல. ஃபஜ்ருக்கு முன்னால் நீங்கள் தூங்குங்கள், அது உங்களுடைய நேரம். ஆனால் ஃபஜ்ருடைய நேரம் உறங்குவதற்கான நேரம் அல்ல, அல்லாஹுக்காக எழுவதற்கான நேரம் என்று அல்லாஹு தஆலா புரோகிராமிங் செஞ்சிட்டான். லுஹருடைய நேரம் அவனை நினைப்பதற்காக நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் விட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு ஒதுங்கியாக வேண்டும். அஸருடைய நேரம், மக்ரிபுடைய நேரம், இஷாவுடைய நேரம். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இப்படித்தான் என்று ஒவ்வொரு விஷயத்திலும், இது தொழுகையை உதாரணத்துக்கு சொல்றேன், ஒவ்வொரு கட்டத்திலும் பிளானிங் செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹ்வினால். அல்லாஹுடைய பிளானிங்கை முறியடிக்கக்கூடிய ஷைத்தான்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய பிளானிங்ல கை வைக்கிறோம். அல்லாஹ் சொல்கின்றான் ஃபஜ்ருடைய நேரம் என் உம்மா, என்னுடைய மனிதர்கள், அடியார்கள் எழுந்து தொழ வேண்டும் என்பது அல்லாஹுடைய பிளானிங். இப்ப மனிதன் சொல்கின்றான், ஷைத்தானோடு கூட்டாகிவிட்டு நீ என்ன பிளான் பண்றது? என்னுடைய பிளான் காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறது. என்னுடைய பிளான் இன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு, நாளை காலை நான் 11 மணி வரைக்கும் தூங்குவேன். என்னுடைய பிளான் வேற மாதிரி. ஜெயிச்சிட முடியுமா? எவ்வளவு பெரிய ஷைத்தானிய செயல் இது. அல்லாஹ் ஒன்றை பிளானிங் செய்து வைத்திருக்கின்றான், இதற்கு நேர்முரணாக ஒரு மனிதன் இன்னொரு பிளானிங்கை செய்கின்றான். இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் என்ற பயணத்தில் பிளானிங் செய்து அந்த பயணத்தை அமைத்தார்கள். இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வரலாற்று படிப்பினை. சும்மா கண்ணு மூடிக்கிட்டு அப்படியே ஓடி போயிடல, ஹிஜ்ரத் போறோம் வாங்க தப்பிச்சு போலாம், அப்படி அல்ல. மிக நிதானமாக, மிக மிக நிதானமாக, மிக தெளிவாக வழிகாட்டுவதற்கு விலைக்கு ஆளை பேசுகின்றார்கள். அவர் முஸ்லிம் அல்ல, நல்லா கவனிக்கணும் இந்த இடம். அவர் முஸ்லிம் அல்ல, அவர் குறைஷிகளோடு சேர்ந்து தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒரு நான் முஸ்லிம். அவர் ஒரு இணை வைப்பாளர், முஷ்ரிக். அவரை அப்துல்லா பின் உரைகித் என்று சொல்லக்கூடியவரை விலைக்கு பேசுகிறார்கள். அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், உங்களுக்கு நாங்க காசு கொடுக்கிறோம், யாருக்கும் தெரியாத இங்கிருந்து மதீனாவிற்கு செல்லக்கூடிய வழியை நீங்கள் எங்களுக்கு காட்ட வேண்டும். காட்டுறீங்களா? காட்டுறேன், டீல் ஓகே, நம்பிக்கையை பாருங்கள். ஆனால் இன்று முஸ்லிம்களாக இருந்து நயவஞ்சகர்களாக இருக்கிறார்கள், முஸ்லிம்களாக இருந்து துரோகிகளாக இருக்கிறார்கள். இப்ப நம்ம பார்க்கிறோமா இல்லையா? முஸ்லிம்கள், இஸ்லாமிய நாடுகள், ஆனால் இஸ்லாத்திற்கு துரோகம். முஸ்லிம்கள் என்ற பெயர், ஆனால் முஸ்லிம்களுக்கே நயவஞ்சகம். ஆனால் உரைகித், அப்துல்லா பின் உரைகித் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தும் குறைஷி மக்களிடத்தில் நீங்கள் தேடக்கூடியவர் என்னிடத்தில் தான் வழி கேட்டிருக்கிறார், அவருக்கு நான் இந்த வழியைத்தான் காட்டியிருக்கிறேன் சொல்லி இருக்க முடியுமா? முடியாதா? ஆனால் போட்டு கொடுக்கலையே. ஏன்?
நம்பிக்கை சரியானது, எது எது தீர்வு, எது நம்பிக்கை, எது நம்பகம், எது மோசடி என்பதை முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று முஸ்லிம்களாக இருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு யூதனையும் கிறிஸ்தனையும் அடிப்பதற்காக தங்களுடைய நாட்டிலிருந்தே வழிவிடுகிறார்கள் என்றால் இது எப்படி இருக்கிறது? இப்ப இதை ஒப்பிட்டு பார்க்கணும். இங்க அப்துல்லா பின் உரைக்கித் வழிகாட்டக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாதவர் பின்பு குகையில் சென்று 3 நாட்கள் தங்க வேண்டும். உணவு கொண்டு வருவது யார்? இந்த உணவை கொண்டு வருவதற்கு ஒட்டகம் மேய்ப்பாளரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையை நிர்ணயம் செய்கின்றார்கள். ஆமீர் பின் புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு. பின்பு நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இங்கு வரணுமே. இந்த 3 நாள் மக்கால என்ன நடக்குது? இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றெடுத்த மகனார் அப்துல்லாவை நிர்ணயம் செய்கின்றார்கள். இரவு பொழுதில் அவர் வருவார். அங்கு நபி அவர்களோடு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இரவில் குகையில் தங்குவார். காலை பொழுதில் மீண்டும் வந்து விடுவார். இங்க என்ன நடக்குது, என்ன செய்தி, இருவரை பற்றி என்ன குறைஷி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தீவிரம் எப்படி இருக்கின்றது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டு பிளானிங் செய்தார்கள். பின்பு 3 நாட்களுக்கு பின்னால் அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள். இந்த ஹிஜ்ரத் பயணமே ஒரு முஃமினுக்கு பாடம் சொல்கின்றது. எல்லாவற்றையும் கச்சா முச்சா என்று நீங்கள் எடுத்துக்கொள்வதல்ல. திட்டமிடுங்கள், பிளான் பண்ணுங்க, ப்ரீ பிளான் பண்ணுங்க. உங்களுடைய பிளானிங்குக்கு முன்னால் உங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் மிக தெளிவான பாதையை போட்டு வைத்திருக்கின்றான். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பாதைகளை கொண்டு வந்திருக்கின்றான். இந்த இடத்தை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கடைசியாக 2 செய்திகளை நான் சொல்கின்றேன். ஹிஜ்ரத் என்பது தங்களுடைய ஊரை விட்டு, சொந்த மக்களை விட்டு, ஒவ்வொன்றையும் விட்டுவிட்டு வெறுத்து தீனை நிலைநாட்டுவதற்காக செல்வது. ஆனால் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய கடைசி கட்டமான ஒரு ஹிஜ்ரத் இருக்கின்றது. இதையாவது நாம் செய்ய வேண்டும். அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை உள்ளத்தில் இருந்து வெறுத்து ஒதுக்கி இந்த உள்ளத்தை தக்வாவின் பக்கமும் ஈமானின் பக்கமும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். இதை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். மன் ஹாஜர இலா மா நஹல்லாஹு அன்ஹு, மன் ஹாஜர இலா மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹு தஆலா எதை தடுத்தானோ அதை விட்டுவிட்டு அல்லாஹு தஆலா எதை காட்டி இருக்கின்றானோ அதன் பக்கம் நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள். உங்களுடைய மனதை அல்லாஹ் வெறுத்ததின் பக்கம், அல்லாஹ் தடுத்ததின் பக்கம் விட்டுவிட்டு அல்லாஹு தஆலா எதை விரும்புகின்றானோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமானது எதுவோ அதன் பக்கம் நீங்கள் செல்லுங்கள். ஹராமை விட்டுவிட்டு ஹலாலின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள் என்ற இந்த ஹிஜ்ரத்தையாவது கடைசி கட்டமாக பலவீனமான ஈமான் கொண்ட நாம் இந்த ஹிஜ்ரத்தையாவது இப்போது நாம் மேற்கொள்ள வேண்டும். பாவங்களை விட்டுவிட்டு நன்மையின் பக்கம் நம்முடைய உள்ளங்களை திருப்ப வேண்டும் என்பது ஒரு செய்தி. 2வது செய்தி, இப்போது இந்த முஹர்ரம் மாதம், முஹர்ரம் மாதத்தில் ஹிஜ்ரத்தை எப்படி நாம் நினைவில் கொள்ள வேண்டுமோ இதே போன்று மிக ஆழமான இன்னொரு செய்திதான் முஹர்ரம் மாதம் பிறை 9 பிறை 10ஆம் நாள் நாம் நோக்கக்கூடிய நோன்பு. இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களில் இருந்தே நோன்பு வைத்துக் கொண்டு வந்தார்கள். முஹர்ரம் 10 இது வாழையடி வாழையாக வைத்துக் கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்ததற்கு பின்பும் இதை நபி அவர்களும் சஹாபாக்களும் முஹர்ரம் 10 நோன்பு நோற்று வந்தார்கள். அன்றுதான் காபாவினுடைய திரையை கூட மாற்றி வந்தார்கள் குறைஷிகள். இப்படி வந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ஹிஜ்ரத் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள். பின்பு காலங்கள் கழிந்தது. திடீரென்று ஒரு சஹாபி பார்க்கிறார், முஹர்ரம் 10 இவர்கள் நோன்பு நோற்று இருக்கிறார்கள், ஒரு யூதரும் நோன்பு நோற்று இருக்கிறார். இப்போது அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழைத்து வந்தார்கள். முஸ்லிம்களாகிய நாங்கள் இன்று முஹர்ரம் 10 நோன்பு நோற்றிருக்கிறோம், நீங்கள் ஏன் நோன்பு நோற்றிருக்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் போது மிக அழகான ஒரு செய்தி அவர் சொல்கின்றார். ஏன் இப்படி கேட்கிறீங்க? இது ஹாதா யௌமுன் அதீம், இது மகத்தான நாள்,
இது மிகப்பெரிய நாள், இது எங்களுக்கு பெருநாள் என்று சொல்லிட்டு சம்பவத்தை சொல்றார். இன்றைய தினம்தான் ஃபிரௌனிடம் இருந்தும் ஃபிரௌனுடைய படைகளிடம் இருந்தும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனீ இஸ்ரவேல் மக்களையும் அல்லாஹு தஆலா கடலை பிளந்து காப்பாற்றிய தினம் இந்த தினம். இதனால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வருடத்தில் இருந்து அடுத்தடுத்த வருடத்தில் அந்த தினத்தை மையப்படுத்தி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பை நோற்று வந்தார்கள். அதைத்தான் நாங்கள் இன்று நோன்பாக நோக்கிறோம் என்று அந்த யூதன் சொன்ன பதிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமோதிக்கிறார்கள், வழிமொழிகிறார்கள். அந்த நோன்பினுடைய தரஜாவை இன்னும் உயர்த்துகிறார்கள். வனஹ்னு அஹக்கு பிமூஸா மின்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் அதிகம் தகுதியானவர்கள், நாங்கள் நெருக்கமானவர்கள். இப்போது முஹர்ரம் 10ஆம் நாள் நீங்கள் நோன்பை நோற்க வேண்டும், பின்பு இந்த நோன்பு நோற்க வேண்டும் என்று சஹாபாக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக சந்தோஷமாக கட்டளையிடும் போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இது யூதர்களோடு ஒப்பாவது போல் இல்லையா? அவர்களும் இன்றைய தினத்தில் நோன்பு நோக்கிறார்கள், நாமும் இன்றைய தினத்தில் நோன்பை நோக்கிறோம் அப்படின்னு சொன்னதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்டிப்பாக யூதர்களுக்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும். அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் இந்த 9-10 நோன்பு நோக்கலாம் என்று சொன்னாங்க. இப்ப அதைத்தான் அடுத்த வருடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இல்லை. சஹாபாக்கள் பிறை 9 பிறை 10ஆம் நாளை நோன்பு நோற்று அந்த தினத்தை நாம் நோன்பு நோக்கிறோம். இது முஹர்ரம் மாதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஆஷுரா நாள் அன்று நோன்பு நோற்பாரோ அவருடைய கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள். அதே போன்று இந்த நோன்பு ஆரம்ப நாட்களில் ஃபர்லாக இருந்தது. இந்த நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுக்கு பின்னால், ரமலானுடைய நோன்புகளுக்கு பின்னால் இதை சுன்னத் என்ற நிலைக்கு தள்ளினார்கள். பின்பு இதே போன்று இந்த செய்திகளை நாம் உன்னிப்பாக பார்க்கின்றோம். இந்த இடத்தில் 2 முக்கியமான செய்திகளை நாம் காணுகின்றோம். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது எப்படி என்பதை யதார்த்தமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று கடந்துவிட்டு செல்லக்கூடிய நாம், அதே போன்று அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் உனக்கே புகழெல்லாம் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு போகக்கூடிய நாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து மிக அழகான ஒரு பாடம் இங்கிருந்து கற்க நேருகின்றது. அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு நோன்பு வைத்து நாம் நன்றி செலுத்தலாம். ஒரு நாளை அல்லாஹுக்காக முழுமையாக நோன்பு நோற்று நன்றி செலுத்தக்கூடிய இந்த சுன்னாவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அழகாக நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றியதற்காகத்தான் இன்று நாம் நோன்பு நோக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதத்தில் பிறை 9 பிறை 10 இந்த மாதத்திலே வைக்கக்கூடிய நோக்கக்கூடிய நோன்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈடேற்றம் அடைய செய்தான் என்பதினால்தான். இந்த இடத்தில் ஆழமான 2வது செய்தி என்னவென்றால், இப்போது நாம் 2 ஹிஜ்ரத்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனீ இஸ்ரவேல் மக்களை அழைத்து சென்ற அந்த தருணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பயணம் சென்ற இந்த தருணம், இந்த 2மே ஹிஜ்ரத். இந்த 2லுமே முஹர்ரம் சம்பந்தப்படுகின்றது. இந்த 2ல் முஹர்ரம் சம்பந்தப்படுவதோடு 2னுடைய விஷயத்தில் மையமாக ஒரு விஷயம் குர்ஆன் பேசுகின்றது. அவர்கள் 2 நபிமார்களுடைய வார்த்தைகளையும் குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அந்த தோழர்களை அழைத்து சென்ற நேரத்தில் கடல் குறுக்கிட்டது. அந்த நேரத்தில் நின்றார்கள். மக்கள் எல்லாம் தடுமாறி போனார்கள். கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் கூறினார்கள், மூசாவே இன்னா லமுத்ரகூன், நிச்சயமாக நாம் பிடிபட்டு விட்டோம். இப்ப பிடிச்சிருவான், ஃபிரௌன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறான், கண்டிப்பாக அவன் நம்மை அடைந்து விடுவான், நாம் பிடிபட்டு விடுவோம், அவன் கொஞ்சம் நேரத்தில் நம்மிடத்தில் வந்து விடுவான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிக அழகான ஆழமான வார்த்தை, ஒவ்வொரு முஃமினும் எந்த நிலையில் இருந்தாலும் உள்ளத்தால், உடலால், சிந்தனையால் தடுமாறாமல் தங்களுடைய நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும் என்ற வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். லா தஹ்சன் இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், என் இறைவன் என்னோடு இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான்.
இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குகையில், சௌர் என்ற குகையில் அந்த 3 நாட்கள் தங்கி இருந்த நேரத்தில் குறைஷிகள் விரட்டி பிடித்து வந்தார்கள். விரட்டி பிடிக்க வந்தார்கள். வந்த நேரத்தில் குகைக்கு நெருக்கமாக வந்து விட்டார்கள். எவ்வளவு நெருக்கம் என்றால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குகைக்கு அடிவாரத்தில் இருக்கிறாங்க, எதிரிகள் மேல நிக்கிறாங்க. எதிரிகள் கீழே குனிந்து பார்த்தால் இவ்விருவர்களும் எதிரிகளுக்கு தெரிந்துவிடும் அளவிற்கு அவர்கள் நெருங்கி விட்டார்கள். இப்ப இதை பார்த்ததும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுமாறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட பேசுறாங்க. நம்ம மாட்டிப்போம் போல, வந்துட்டாங்க, கிட்ட இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் பேசிய அதே வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தோழர்களிடத்தில் பேசிய அதே வார்த்தை பன்மையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு அவருடைய தோழரிடத்தில் பேசுகிறார்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கின்றான். கவலை கொள்ள வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். ரெண்டுமே ஹிஜ்ரத், ரெண்டுமே தீனை நிலைநாட்டுவதற்காக சென்றது. 2 இடத்திலும் தோழர்கள் தடுமாறி போனார்கள். 2 இடத்திலும் தோழர்களை வழிநடத்திய நபிமார்கள் அல்லாஹ்வை சார்ந்து இருந்தார்கள். அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், அவன் நேர்வழி காட்டுவான் என்ற மிக தெளிவான இந்த சித்தாந்தத்தை, சிந்தனையை ஹிஜ்ரத்தில், பயணத்தில் ஒவ்வொரு முஃமின்களும் மேற்கொண்டு ஆக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். உங்களுடைய பயணம் நல்லதுக்காக இருந்தால், தீனுக்காக இருந்தால், இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக இருந்தால், உங்களுடைய அறவழி, உங்களுடைய பயணம், உங்களுடைய பாதை கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ் உங்களோடு இருப்பார். ஹதீஸில் வருகின்றது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்த போது, அபூபக்கரே, இருவர் நாம் இருக்க, நம் இருவரோடு 3ஆமவனாக அல்லாஹ் இருக்க உங்களுடைய கருத்து என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி எழுப்பி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹிஜ்ரத், முஹர்ரமுடைய நோன்பு, இந்த இரண்டினுடைய ஒட்டுமொத்தமான இரண்டும் சிங்காக கூடிய இடம் இந்த இடம்தான். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இவை இரண்டும் ஹிஜ்ரத்தின் போது நடந்தது. இவை இரண்டும் 2 நபிமார்கள் தங்களுடைய தோழர்களை ஆறுதல் படுத்த நடந்தது என்பதை நாம் கணக்கில் எடுக்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு நாள் பிறைகளை கணக்கில் எடுங்கள். வளர்ப்பிறை, தேய்ப்பிறை என்பதை ஒவ்வொரு மாதமும் பிறையை காணுங்கள், பிறையை பாருங்கள். அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆவை ஓதுங்கள். வெறுமனே ரமலானிலும், துல்ஹஜ் மாதத்திலும், முஹர்ரம் மாதத்திலும் பிறையை பார்ப்பது ஒரு முஸ்லிமுடைய பழக்கமாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் பிறையை பாருங்கள். இன்றைய தினம் பிறை என்ன, இன்றைய தினம் பிறை என்ன, வளர்ப்பிறை, தேய்ப்பிறை, 28ஆம் நாள், 29ஆம் நாள் எப்படி மாறுகின்றது, எப்படி உதிக்கின்றது, எப்படி மறைகின்றது, ஏன் ஃபஜ்ர் வரைக்கும் நிற்கின்றது, எல்லாவற்றையும் தினம் 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 பாருங்கள். இதை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களை காயை நகர்த்துகின்றான். ஹஜ்ஜுடைய காலம், நோன்பினுடைய காலம், ஒவ்வொரு அமல்களையும் பிறைகளை வைத்து அல்லாஹு தஆலா நகர்த்தி காட்டியிருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் பிறையை ஒரு முஸ்லிம் கணக்கில் எடுக்க வேண்டும். 2வது முஹர்ரம் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவை நபி அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் நோன்பை நோற்க வேண்டும். கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பை கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த நன்மைகளை அடையக்கூடிய நன்மக்களுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஆங்கில மாதத்தில், கிறிஸ்தவ மாதத்தில் ஜூன் மாதத்தை முடித்துவிட்டு ஜூலை மாதத்தை நாம் துவங்கி இருக்கின்றோம். எத்தனை நபர்கள் இதை புரிந்திருப்பார்கள் அல்லது தெரிந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஜூன் மாதத்தினுடைய இறுதியிலும் ஜூலையினுடைய இந்த துவக்கத்திலும் LGBTQIA+ என்று சொல்லக்கூடிய இந்த வானவில் குரூப்ஸ் இவர்களுடைய பிரைடை சென்னையில் கோலாகலமாக நடத்தி முடித்து விட்டார்கள்.
ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்னால் 2 வாரங்கள் தொடர்ச்சியாக இதை பற்றி நான் பேசியிருக்கின்றேன். எல் என்றால் என்ன, ஜி என்றால் என்ன, பி என்றால் என்ன, டி என்றால் என்ன என்பதை ஒவ்வொன்றுக்கும் டெஃபினேஷன் கொடுத்து இதை பற்றி செய்திகளை நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். மீண்டும் நினைவுபடுத்துவதற்கான நிலை என்னவென்றால், சுருக்கமாக நாம் குர்ஆனை படித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு சமூக மக்களும் ஒவ்வொரு பாவங்களின் பக்கம் இருக்கும்போது அந்த பாவங்களை, அந்த தவறை தடுப்பதற்காக ஒவ்வொரு இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். சில நேரங்களில் அந்த இறை தூதர்களை அவர்கள் மறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த சமூகம் அழிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்து வந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு வந்தார்கள். ஃபிரௌனுடைய சமூகம் பெருமையில் திளைத்து நின்றார்கள். இப்படி நபிமார்களை மறுத்த சமூகம் ஒவ்வொரு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் இணை வைப்பில் மிக அலிச்சாட்டியம் செய்தார்கள். இப்படி ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு பாவங்களை குர்ஆன் மையப்படுத்தி காட்டுகின்றது. ஆனால் இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை நாம் உற்று நோக்கக்கூடிய நேரத்தில் கடந்த காலங்களில் ஒவ்வொரு சமூகம் செய்த ஒவ்வொரு பாவமும் இந்த சமூகத்தில் அந்த ஒட்டுமொத்த பாவங்களையும் சேர்த்து இந்த ஒரே சமூகம் செய்கின்றது. சொல்றது விளங்குதுங்களா? ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு பாவம் செய்ததை போன்று குர்ஆன் பேசுகின்றது. இப்போது இருக்கக்கூடிய இந்த சமூகம் ஒட்டுமொத்த சமூகங்களும் செய்த பல நூற்றாண்டுகளாக செய்த பாவங்களை இந்த ஒரே சமூகம் ஒட்டுமொத்த பாவங்களையும் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது அல்லாஹு தஆலா அழிக்க மாட்டான், கியாமத் நாளை கொண்டு வந்து விடுவான். அல்லாஹ்வினுடைய அழிப்பு மிகப்பெரிய ஒரு பேரழிவாக இருக்கும். கியாமத் நாட்களுடைய நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதற்கான சான்றுதான் இந்த LGBTQIA+ என்பதற்கு அரசாங்கமே வழிவிட்டு அவர்களுக்கு பிரைடு நடத்தக்கூடிய அளவிற்கு சுதந்திரத்தை தந்திருக்கின்றார்கள். குடும்ப மெம்பர்களாக, குடும்பங்களாக தாய் தந்தை எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு ஆண் ஆணை காதலிக்கலாம், ஒரு பெண் பெண்ணை காதலிக்கலாம், ஒரு ஆண் ஆணையும் பெண்ணையும் காதலிக்கலாம், ஒரு பெண் ஆணையும் பெண்ணையும் காதலிக்கலாம். இப்படி இவர்களாகவே இவர்களுடைய மனோ இச்சைக்கு இவர்கள் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். இது மிகப்பெரிய பேரழிவு. அரசாங்கத்தை வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம். இது போன்ற சீர்கேடுகளை சமூகத்தில் வளரவிடாமல் தடுக்கக்கூடிய பொறுப்பு கண்டிப்பாக அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. இதை முளையிலிருந்து கிள்ளி எறிய வேண்டும். இரண்டாவது, ஏன் இப்படியெல்லாம் இவர்கள் உருவாகிறார்கள், இவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், ஏன் இதற்கு வழிமொழிகின்றது? பலப்பட்ட IT கம்பெனிகள், மிகப்பெரிய நிறுவனங்கள் இவர்களை நடத்தி வழி அனுப்புகின்றார்கள். ஏன் இப்படி செய்யப்படுகின்றது? காரணம் என்ன? உலகத்தில் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், தஜ்ஜால் மலடன் இந்த உலகத்தில் சந்ததிகள் உருவாகுவதை அவன் விரும்புவதில்லை. சந்ததிகள் உருவாகாமல் தடுப்பதுதான் அவன் இந்த சமூகத்தை கட்டுக்கோப்பிற்குள் வைத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதுதான் யூதர்களுடைய திட்டம். இந்த சமூக குறைபாட்டை அழிப்பதை ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு கட்டமாக அவர்கள் அழித்து வந்தார்கள். ஆரம்பத்தில் போர் என்பதின் மூலம் ஒரு குழுவை அழிப்பது, நாடுகளை அழிப்பது, அப்படி போர் என்பதின் மூலம். அதே போன்று சிறு பிள்ளைகளை ஆபரேஷன் செய்வதன் மூலம் 2 குழந்தை போதும், 3 குழந்தை போதும், இனி குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டாம், அல்லது உங்களுடைய குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாக்கா மூல வளர்ச்சி இல்லாம இருக்கும், ஹார்ட் பீட் சரியா வரல, இந்த குழந்தை வெளியே வந்தா கூட குறைவுள்ள குழந்தையாக இருக்கும், இப்படியெல்லாம் ஸ்கேனிங்கின் மூலமாக உங்களுக்கு சொல்லி கலைத்து விடுங்கள் என்று குழந்தை மகப்பேரை குறைப்பதுதான் இப்படி கட்டங்களாக நோக்கம். பின்பு 2 குழந்தை இருந்தால்தான் சமூகத்தில் மதிப்பு என்பதை போன்று மாற்றிவிட்டார்கள். பின்பு குழந்தையே இல்லாமல் வாழ்வது எப்படி, அதற்கு லிவிங் டுகெதர் என்பதை கொண்டு வந்தார்கள். இப்படி அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வராமல் தடுப்பது எப்படி என்பதில் தான் இந்த யூத சமூகம் திடீரென்று கொரோனா வரும், கொரோனாவில் ஊசி போட்டு மலட்டுத்தன்மையை உருவாக்குவார்கள். எந்தெந்த பொருள்களை எல்லாம் கொண்டு வந்தால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மலட்டுத்தன்மை உருவாகுமோ, அடுத்த குழந்தை உருவாகாமல் இந்த சமூகம் குழந்தையின்மையால் பாதிக்கப்படுமோ, இந்த ஒவ்வொரு வழிகளையும் செய்வார்கள். அப்படிப்பட்ட வழிகளில் ஒரு வழிதான் இந்த LGBTQI. அதாவது அடுத்த ஜெனரேஷன் உருவாகக்கூடாது, திருமணம் இருக்காது. திருமணம் போன்று இவர்கள் வாழ்ந்தாலும் குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்ளவும் முடியாது, குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்ளவும் மாட்டார்கள். குழந்தை என்பது அடுத்த ஜெனரேஷன் இருக்காது. இப்படியே வாழ்ந்து ஜனத்தொகையை குறைப்பதுதான்
தஜ்ஜாலி ஃபித்னா என்பதை நாம் மையம் கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான ஆழமான கருத்து. இதற்காகத்தான் யூதர்கள் பாடுபடுகிறார்கள், இதற்காகத்தான் வழிநடத்தப்படுகின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது மிகப்பெரிய சமூக தீமை. இதை வளரவிடக் கூடாது. இதை முளையில் கிள்ளியற வேண்டும். இதற்கு அரசாங்கம் துணை போவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எனவே அல்லாஹ் தஆலா இந்த ஃபித்னாவில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா